ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம எல்லாருமே அடிக்கடி வீட்டில் செய்கிற எலுமிச்சம்பழ சாதம், லெமன் ரைஸ், அதை எப்படி நல்ல டேஸ்ட்டாக செய்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். நிறைய பேர்த்துக்கு எலுமிச்சம்பழ சாதம் செய்ய தெரியும், பட் பிகினர்ஸுக்கு இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். இது இப்போ எப்படி செய்கிறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 பேர்த்துக்கு செய்ய போகிறேன். அந்த அளவுகளை தான் நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், முதல்ல 1 கப் அரிசியை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நல்லா பொலன்னு உதிரியாக சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி எடுத்து வச்சுக்கணும். மெயின் அதுதான். நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எல்லா பக்கமும் சாதத்தோட எல்லா பக்கமும் படுற மாதிரி ஆயில் போட்டுட்டு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இப்போ சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2லிருந்து 3 டீஸ்பூன் ஆயில் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பும் சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ அடுத்ததான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி கீரி சேர்த்துக்கலாம். அப்புறமா இதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நான் 2லிருந்து 3 போல் போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ இதில் நான் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சில பேர் வெங்காயம் சேர்த்து பண்ணுவாங்க, சேர்த்தாமையும் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கலாம். நான் சேர்த்து தான் பண்ணுவேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததான் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா சின்ன எலுமிச்சம்பழம் 2 கட் பண்ணி இப்போ சாறு எடுத்து பிழிஞ்சு விட்டுக்க போகிறேன். எலுமிச்சம்பழ சாதத்தில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா புளிப்பு காரமும் தான். அது கரெக்டாக இருந்தால் தான் சாதம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் லெமன் ஜூஸ் நீங்கள் புழிஞ்சு விடணும். இல்லைன்னா சாதம் கசப்பாக இருக்கும். இப்போ இதை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கோவிலெல்லாம் பூண்டு தட்டி போட்டு செய்வாங்க. அதுவும் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இன்னொரு மெத்தட் இருக்குது எலுமிச்சம்பழ சாதம் பண்ணுறதுல. இஞ்சின்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும் இல்லைங்களா, அதை சேர்த்து பண்ணுவாங்க. இப்போ இது மாதிரிலாம் ஒன்று வெரைட்டி ஆஃப் எலுமிச்சம்பழ சாதம் இருக்குது. இப்போ இதில் பூண்டு நான் சேர்க்கலை. நீங்கள் வேணால் தட்டி போட்டு செய்யலாம். கோயிலெல்லாம் கொடுக்குற மாதிரி எலுமிச்சம்பழ சாதம் சூப்பராக இருக்கும். அப்புறமா இஞ்சி போட்டு செய்கிறது இன்னொரு நாள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ என்கிட்ட இஞ்சி இல்லாட்டி நான் அதை தான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அவ்வளோதாங்க. நல்லா உதிரியாக சூப்பராக நம்மளோட எலுமிச்சம்பழ சாதம் ரெடி. இதோட எப்பயுமே நமக்கு பிடிச்சது உருளைக்கிழங்கு வறுவல். அப்படி இல்லைன்னா தேங்காய் பொட்டுக்கடலை போட்ட சட்னி இருக்கு இல்லைங்களா, தேங்காய் சட்னி, அதை கொஞ்சம் கெட்டியாக வச்சு நல்லா தாளித்து போட்டு கலந்து சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்தி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.